ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம செம்பருத்தி இலைகளை வச்சு சூப்பரான ஹேர் டை நிறைய போட்டிருக்கோம். ஆனாலும் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய நடிகைகள் யூஸ் பண்ணுற ஒரு ஹேர் டை தான் இது. அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஹெர்பலான ஹேர் டை மட்டும் இல்லைங்க, நல்லா உங்களுக்கு ஒரு மாத கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாக இருக்கிறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா ஒரு க்ரீமி மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கையில் கண்டிப்பாக வந்து கலர் பிடிச்சிக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பொருளை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இது பாருங்கள், போட்ட ஒரு 1 மணி நேரம் மட்டும் நீங்கள் அப்படியே வந்து தலையில் நல்லா ஊற வச்சு ஷாம்பு, சோப்பு எதுவுமே போடக்கூடாது. போடாமல் நீங்கள் நார்மல் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுறப்போ செம்மையாக வந்து கலர் நிற்கும். எப்போவுமே நம்ம ஆயில் போட்டால் தான் இந்த மாதிரி வந்து கலர் தெரியும். ஆனால் நம்ம வெறும் ஆயிலே போடாமல் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை பயன்படுத்துகிறப்போ நம்ம எவ்வளோ வெள்ளை முடியாக இருந்தாலும் 1 மணி நேரத்தில் நல்ல ஒரு சூப்பரான கருமையான முடியை நம்மளுக்கு வந்து கொடுக்கும். பார்த்தாவே ரொம்பவுமே பாருங்கள், அடித்து எடுக்கிற மாதிரி ஒரு கருப்பு கலரு எப்படி இருக்குது அப்படி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நம்ம அந்த அரைக்கிறப்பவே நல்லா வந்து மைய அரைச்சிருங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம க்ரீமி மாதிரி இருக்கும். அப்போ நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா நீட்டாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அலசுறதுக்கும் நம்மளுக்கு சீக்கிரமாக அலசிரும். தண்ணியும் ரொம்ப செலவு கம்மியாகுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஹேர் டையை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு போய் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஒரே ஒரு முறை இந்த ஹேர் டையை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செய்கிற செய்முறை மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த செம்பருத்தி இலையை வச்சு நம்ம எப்படி இந்த ஹேர் டையை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி இலையை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம ஹேர் டை ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு இந்த ஒத்த செம்பருத்தி இருக்குது இல்லையா, அந்த அந்த செடியோட இலை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒத்த செம்பருத்தி இருக்கு இல்லையா, அதோட இலைகளை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இலையில் எடுத்துகிட்டு அந்த இலைகளை மட்டுமே கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா அலசிக்கோங்க. நல்லா வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக நம்ம இதில் சேர்க்கக்கூடியது அந்த செம்பருத்தி இலை மட்டும்தான். அதனால் வந்து இந்த குச்சியெல்லாம் இல்லாமல் வெறும் இலையில மட்டும் போடுங்க. அப்போ தான் நம்ம அரைப்படுறப்போ நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து நம்மளுக்கு அரைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம செம்பருத்தி இலை ரெடி ஆயிடுச்சு. இந்த காம்பில் இல்லாமல் நல்லா இலையில மட்டும் பறிச்சுக்கோங்க. இப்போது இதையை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போடுறப்ப என்ன பண்ணுங்கள், அது கொஞ்சம் இலையெல்லாம் பெருசாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கிள்ளி போட்டிங்க அப்படின்னா நல்லா அரைப்பட்டுரும். அதுக்காக நல்லா ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சாச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லு மாதிரி ஆயிரும். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக அரைப்பட்டுருச்சு. இந்த மாதிரி வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டு அரைக்கிறப்போ நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி ஆயிருங்க. நல்லா ஒரு அரைக்கிறப்போ ஒரு 2 நிமிஷம் எடுத்து நல்லா அரைக்க நல்லா சுத்த விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இலை இல்லாமல் ஒரு சூப்பரான பேஸ்ட்டு ரெடி ஆயிரும். இப்போ இது ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதில் சேர்த்துக்கோங்க.
பார்க்கவே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப ஜெல்லு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இந்த மாதிரி இலையே தெரியாமல் நம்ம அரைக்கணும். சரி, இப்போ நம்ம ஹேர் டை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரே ஒரு டம்ளர் தண்ணி அளவு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த குட்டி டம்ளர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 10 செம்பருத்தி பூ வந்து இதில் போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷத்தை வேக விட்டிங்கன்னா அந்த பூவோட கலர் எல்லாம் வந்து இதில் நம்மளுக்கு இறங்கிடும். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது சங்குப்பூ. இது நல்லா ஒரு 10 பூ வரைக்கும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ரெண்டையும் நல்லா வந்து ஒரு ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகும். நம்மளுக்கு ஒரு டம்ளர் போட்டிங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர் 3/4 டம்ளர் வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து அந்த ஜெல்லு மாதிரி நம்மளுக்கு அந்த தண்ணி கிடைக்கும். அதே மாதிரி அதிகமாக நீங்கள் தண்ணியும் சேர்க்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நம்ம சேர்க்குறப்போ எப்போவுமே ரெட் கலரும் ப்ளூ கலரும் சேர்ந்துது அப்படின்னா நல்ல ஒரு அடர் பிளாக் கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எப்போவுமே அவுரி இலையும் மருதாணியும் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அவுரி இலை பொடி வந்து உங்களுக்கு நீல கலரில் இருக்கும். கலர் வந்து இது வந்து உங்களுக்கு ரெட் கலர் ஆகும் மருதாணி. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா எப்படி கருப்பாகுதோ அதே மாதிரி இந்த சங்குப்பூ வந்து பார்த்திங்கன்னா அடர் ப்ளூ கலர் வரும். இது செம்பருத்தி வந்து உங்களுக்கு ரெட் கலர் வருது இல்லையா. இப்போ இது ரெண்டும் நம்ம சேர்க்குறப்ப ஒரு சூப்பரான ஒரு கருப்பு கலர் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பார்த்திங்கனாவே தெரியும். நம்ம அப்பளே வந்து கலர் ரெட்டாக இருந்துச்சு, இப்போ இந்த ப்ளூ கலர் வந்து கிடைக்குது பாருங்கள். அடர் கருப்பு கலரில் அப்படியே வந்து கொதிக்க கொதிக்க நம்மளுக்கு மாறிடும். இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சங்குப்பூவோட அந்த கலர் தான் நம்மளுக்கு. அதனால தான் 2 பூவையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் போடுங்க. தனியாக போட்டிங்கன்னா அது ரெட் கலராக தான் வரும் நம்மளுக்கு. சங்குப்பூ எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஹேர் டைக்கு வந்து சேர்த்துக்கோங்க. கலர் நல்லா செம்மையாக வந்து உங்களுக்கு நீடிக்கும். ஏன்னா தலையில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நம்மளுக்கு முடியும் வந்து நல்லா வளர வைக்கும். இப்போது நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை வந்து நம்ம இறக்கிடலாங்க. இறக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்பு பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த இரும்பு பாத்திரத்தை ரெடி பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா செம்பருத்தி இலை, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ வந்து அந்த ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம. இது சும்மா ஒரு அரை டம்ளர் நம்மளுக்கு கிடச்சா போதும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது நீங்கள். அப்போ தான் அந்த பூவோட கலர் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். நம்மளுக்கு 10 பூ செம்பருத்தி போடுறீங்க அப்படின்னா அதே அளவு வந்து சங்கு பூவையும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. செம்பருத்தி பூவில் இருந்த இடமே தெரியாமல் வெந்துருச்சு. ஓகே, ஒரு சூப்பரான ஜெல்லு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா கருப்பாக மாறிடுச்சா. இப்போ இதை நம்ம இப்போ செம்பருத்தி இலை வந்து கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள். செமையாக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த ஜெல்லை வந்து இதில் நீங்கள் சேர்த்துருங்க. எவ்வளோ கருப்பாக தெரியுது பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் லெவலுக்கு வர வரைக்கும் இதை நல்லா நீங்கள் கொதிக்க வைக்கணும். இதில் வேறு நீங்கள் எந்த ஒரு பொருளுமே தேவையில்லை. செம்பருத்தி இலையை ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி வந்து பயன்படுத்தி பாருங்கள். நீங்களே அசந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு இது வந்து நம்மளுக்கு கலர் கொடுக்கும்.
இப்போ இது நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் டைமிங் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வந்து கொதிக்க வச்சிங்க அப்படின்னா, இது நம்மளுக்கு ஒரு ஹேர் டை கண்டிஷனுக்கு வந்து கிடச்சிரும். ஆனா அரைக்கிறது மட்டும் செம்பருத்தி இலைய இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 3 நிமிஷம் ஆயிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே 1 டீஸ்பூன் வந்து அவுரி இலை பவுடரை வந்து இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. எங்களுக்கு அவுரி இலை வந்து பிடிக்காதுக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா, மருதாணி இலை பவுடரை நீங்கள் தூவிக்கலாம். தப்பில்லை. ஆனால் நீங்கள் அவுரி இலை சேர்க்குறப்ப நல்ல ஒரு 2 மாதம் ஆனாலும் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாக இருக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்ம வந்து அவுரி இலை வந்து சேர்த்துருக்கேன். நிறையா பேர்த்துக்கு வந்து அவுரி இலை வேண்டான்னு சொல்கிறீங்க. அவங்க மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதாணி பவுடரை வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து அவுரி இலை பவுடர் 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துட்டேன். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனலாக வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. ஒரு திக் பேஸ்ட் வர வரைக்கும் இதை நல்லா வேக வைக்கணும். அந்த அவுரி இலை பொடியும் நல்லா கட்டி சேராமல் இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா பேர் உங்களுக்கு மட்டும் எப்படிக்கா கருப்பாகுதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் கருப்பு ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். நல்லா வந்து கலர் வந்து சூப்பராக மாறிட்டே வருது. நம்ம அந்த போட்டிருக்கிற டிக்கேசனும் நல்லா பார்த்திங்கன்னா பச்சை கலரில் நம்ம அரைச்சி போட்டோம். ஆனால் இப்போ ஹேர் டை வந்து பாருங்கள் என்ன கலரில் மாறி இருக்குன்ட்டு. இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். கலர் வந்து நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ இது கூட நம்ம அவுரி இலையும் சேர்த்துருக்கோமா, காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா கருப்பாக இருக்கும். ஒரு 100% இது வந்து நல்ல ஹெர்பல் ஹேர் டை. யார் வேணாலும் இது யூஸ் பண்ணலாம். நல்லாவே ஒரு மணி நேரத்தில் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். எவ்வளவு வெள்ளை முடியாக இருந்தாலும் கலர் வந்து மாற்றி கொடுக்கும். ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு அவ்வளோ ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். நீங்கள் 2வது டைம் போடுறப்ப சுத்தமாக நீங்கள் வேறு ஹேர் டையே போட மாட்டீங்க. அந்தளவு கலர் வந்து நீடிக்கும். இப்போ இது ஓகே. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கீழே நம்ம இறக்கி வச்சிடலாம். இது நல்லா வந்து நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ஆற வைக்காமல் நீங்கள் மூடி வந்து போடக்கூடாது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செம்பருத்தி இலையில இருந்த தண்ணி எல்லாம் இழுத்துட்டு நல்லா உங்களுக்கு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துருச்சு பார்த்திங்களா. இதை நீங்கள் அப்படியே வந்து ஆற விட்டு இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஆனால் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு 8 மணி நேரம், ஒரு 12 மணி நேரம் டைமிங் இது அதிகமாக உங்களுக்கு நல்ல ஒரு கருப்பு கலரில் கொடுக்கும். அதனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 12 மணி நேரம் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி காலையில் இதை ரெடி பண்ணி வச்சு மறுநாள் காலையில் இது வந்து போடுங்க. நல்லாவே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, இதை வந்து நம்ம இப்படி இருக்கா, இதை மாறினதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்க போகிறோம். மூடி போடுறப்ப இந்த மாதிரி வந்து டைட்டாக போடுங்க, காற்று போகாமல். இந்த மாதிரி டைட்டாக போட்டிங்கன்னா தான் நல்லா வந்து அந்த இரும்பு கடாயோட அயனும் சேர்த்து நல்லா கலர் கிடைக்கும். இப்போ வந்து போடாதீங்க, இதை ஆற விடணும். நல்லா ஆற விடாமல் போட்டிங்கன்னா இதில் அந்த சூடெல்லாம் ஏறினதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து ஒன்று ஒன்றா வழியிருக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் அது தனியாக நிற்கும். அதனால் நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ இது காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 12 மணி நேரம் இந்த செம்பருத்தி ஹேர் டையை நல்லா ஊற வச்சுருக்கோங்க. இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 12 மணி நேரம் ஊற வைங்க. அப்போ தான் இந்த கலருக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி போடுறப்போ நல்லா வந்து உங்களுக்கு மாத கணக்கில் முடி வந்து நல்லா கருமையாக இருக்கும். இது ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிட்டு இது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இது கண்டிப்பாக வந்து ஒரு டைமிங் அதிகமாக வைக்கிற வரைக்கும் இது நல்லா வந்து உங்களுக்கு க்ரீமி மாதிரி கருப்பாக மாறிடும். ஒரு 12 மணி நேரங்கிறது ரொம்ப கம்மி தான். நீங்கள் அதுக்கு அதிகமாக வச்சாலும் வைக்கலாம். இப்போ இன்றைக்கி காலையில் இதை வந்து கலந்து வச்சுட்டு நீங்கள் மறுநாள் காலையில் கூட இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்போ ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சும்மா லைட்டாக நீங்கள் எடுத்திங்கனாவே போதும். நல்லா வந்து கையில் அவ்வளவு செமையாக வந்து கலர் பிடிச்சிருக்கு. செம்பருத்தி பூவை நீங்கள் இந்த செம்பருத்தி இலையை இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் வந்து பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஹேர் டையே யோசிக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி பூ செடியும் செம்பருத்தி பூவு, மருதாணி இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி ஒரு திக்கான கண்டிஷனில் நம்ம ரெடி பண்ணி போடுறப்போ நல்லா ஹெர்பல் ஹேர் டையா மாத கணக்கில் நம்ம முடி வந்து கருமையாகவே இருக்கும். சரி, இப்போ வாங்க இதை எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.
கண்டிப்பா முடி வந்து ஆயில் இருக்கக்கூடாது. எல்லா ஹேர் டையும் சரி, ஆயில் இல்லாம வந்து ட்ரை பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு இதாகும். நெறைய பேர் மருதாணி போட்டு ரெட் கலரா இருக்குக்கா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அவங்க வந்து பாருங்க, இந்த மாரி ரெட் கலரா இருந்துச்சு அப்படின்னா, இந்த ரெட் கலர் மேல இந்த ஹேர் டை வந்து நீங்க தடவுறப்போ, அடுத்த செகண்ட்ல உங்க முடி வந்து கருப்பாகும். நான் கையிலேயே உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நீங்க ஆயில் அப்ளை பண்ணா எப்படி பிடிக்குமோ, அந்த மாரி வந்து இது பிடிச்சுக்கும். ஏன்னா, இத நல்லா ஊற விட்டுருக்கோம். இரும்பு கடாயில ஊற வைக்கிறப்போ, இந்த அளவுக்கு நல்லா ஒரு கருப்பு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுருங்க. டைமிங் நோட் பண்ணியே ஊற வைங்க. 8 மணி நேரங்கிறத விட ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா, இந்த மாரி நல்லா அடர் கருப்பா கிடைக்கும் நம்மளுக்கு. பார்த்தீங்களா? எப்படி மறைஞ்சிருச்சுன்ட்டு. இந்த மாரி ரெட்டா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெட்டு மேல நீங்க இந்த மாரி வந்து போடுறப்போ, நல்லா கலர் வந்து கருப்பா மாறிரும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதிகமா வெள்ள முடி இருந்து போட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் ஒரு 2 நாள் விட்டுட்டு மறுபடியும் ஒரு டைம் வந்து பண்றப்போ, நல்லா உங்களுக்கு கலர் வந்து மாறிரும். ஒரே டைம்ல வந்து அ கருப்பா மாறுமானா, கொஞ்சமா நம்மளுக்கு எப்பவுமே கிரே கலர் வந்து கொஞ்சமா கலர் மாறி ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பா தான் உங்களுக்கு வந்து நல்லா பிளாக் குடுக்கும். கொஞ்சமாலாம் 1, 2 வெள்ள முடி இருந்துச்சுன்னா, உடனே உங்களுக்கு கருப்பாயிரும். அதிகமா இருந்தா மட்டும் ஒரு 2 டைம் வந்து யூஸ் பண்ணுங்க. டோட்டல் முடி நல்லா சேஞ்ச் ஆயிரும். இந்த மாரி ஸ்பாட்டா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு, எனக்கு அந்த உச்சந்தலையில இருக்கிறதுனால, நான் அந்த இடத்துல மட்டும் லாங் ஹேர்லாம் இருக்காது பாருங்க. அந்த உச்சந்தலையில மட்டும் முன்னாடி வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணதுனால, அந்த இடத்துல ஃபுல்லாவே ஆயிருச்சு. அதனால இந்த மாரி வந்து நான் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். கையில கண்டிப்பா கலர் தான் பிடிக்கும். நீங்க வந்து இப்ப நான் எடுத்துட்டு கைய காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் எல்லா பக்கம் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கை வந்து நல்லா பிடிச்சிருச்சு கருப்பா. இந்த மாரி ஒரு கொண்ட போட்டுருங்க. போட்டுட்டு இங்க பாருங்க. கை கருப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஸ் எடுத்துக்கங்க. இந்த முன்னாடியெல்லாம் வந்து நம்ம கையில எப்பவுமே அப்ளை பண்ண முடியாது. இந்த மாரி டச்சிங் குடுத்துருங்க. நீங்க டைமிங் அதிகமா குடுத்தீங்கன்னா தான் கலந்து வைக்கிறப்போ நல்லா கருப்பாகும். கலந்து வச்ச செகண்ட்ல கருப்பு ஆகல அப்படின்னு சொல்லாதீங்க. 12 மணி நேரம் இரும்பு கடாயில நல்லா வந்து ஊற வச்சுருங்க. காத்து போகாம மூடி வச்சீங்க அப்படின்னா, இந்த மாரி நல்லா வந்து நம்மளுக்கு கலர் கிடைக்கும். டைமிங் அதிகமானாலும் பரவால்ல. ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா பிளாக் ஆனதுக்கப்புறம் எடுத்து நீங்க அப்ளை பண்ணுங்க. அந்த இரும்பு கடாயோட அயன் வந்து நம்மளுக்கு இதுல சேர்த்து கிடைக்கிறப்போ நல்ல கலர் ஆகும். ஓகே. ஃபினிஷிங். இது லாஸ்ட்டா ஃபைனலா வந்து இந்த மாரி வந்து காதோரங்க பாருங்க. கரெக்ட்டா போயிருச்சு நமக்கு. இதை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு வந்து வாஷ் பண்ணுங்க. நல்லா வந்து இது 2 வாரத்தில அதிகமா வெள்ள முடி இருந்துச்சுன்னா 2 டைம் யூஸ் பண்ணுங்க. 3வது டைம் பார்க்கையில உங்க முடி எல்லாம் நல்லா கருமையாயிரும். 1, 2 முடி தாக்கா இருக்கு. இப்ப தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எங்களுக்கு முடியே வந்து வளர மாட்டேங்குது அப்டின்னீங்கன்னா, இந்த ஹேர் டை எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும். செம்பருத்தி இலை எங்க கிடைச்சாலும் சரி, கண்டிப்பா இந்த மாரி வந்து ஒரே ஒரு தடவ வந்து ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. அடுத்த ஒரு பதிவில பார்க்கலாம். பாய். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.